Taste the Daily. கரூரில் உள்ள திருமண மண்டபத்தில் 4 ஆண்டுகளாக வேளாண் கல்லூரியை நடத்தி மாணவ மாணவிகளை வஞ்சித்து வரும் திறனற்ற திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி MR விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 2021ஆம் ஆண்டு திறனற்ற திமுக தேர்தல் வாக்குறுதியாக கரூரில் புதிய அரசு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் துவங்கப்படும் என அரசாணை வெளியிட்டது. ஆனால் தற்போது வரை திருமண மண்டபத்தில் வேளாண் கல்லூரியை நடத்தி வரும் திறனற்ற திமுக அரசை கண்டித்து கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு அதிமுக முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி மற்றும் MR விஜயபாஸ்கர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி கேட்டு போராட்டம். வாழ்க்கையோ வேதனையாச்சு. மாணவர்களின் வாழ்வே பாழாகுது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எழுச்சி உரையாற்றிய அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, தற்போது தமிழகத்தில் நடைபெற்று வரும் திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி எனவும் இந்த அரசு மக்களுக்காக எந்த நலத்திட்டங்களையும் செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். கடந்த தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை அளித்த திமுக ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயணிகளுக்கும் திட்டங்களை நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டதாக பி தங்கமணி குற்றம் சாட்டினார். பின்னர் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், போதிய இடவசதி மற்றும் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் வேளாண் கல்லூரியை திருமண மண்டபத்தில் நடத்தி வருவதை திறனற்ற திமுக அரசு சாதனை என கூறுவதாகவும், வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திறனற்ற திமுகவிற்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் எனவும் உறுதிபட தெரிவித்தார். பொதுவாக இந்த 4 ஆண்டு காலம் நடைபெறுகின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. மக்களுக்கு எந்த விதத்திலும் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி கிடையாது. தேர்தல் நேரத்திலே வாக்குறுதியை கொடுத்தார்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா என்றால் 1000 ரூபாய் சொன்னார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவர்கள் அத்தனை பேருக்கும் முதல் கையெழுத்திட்டு 1000 ரூபாய் என்று சொன்னார்கள். 27 மாதங்கள் கழித்து சட்டமன்றத்திலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே நாங்கள் போராடினோம். அதே போல ஒவ்வொரு மாவட்ட தலைநகரமும் 2-3 முறை போராட்டம் நடத்தினோம். கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு, 1000 ரூபாய் என்னாச்சு என்று நாங்கள் பல கட்ட போராட்டம் நடத்தியதற்கு பின்னால் இன்று 1,13,00,000 பேருக்கு 27 மாதங்கள் கழித்து 1000 ரூபாய் வருகிறது என்று சொன்னால் அதற்கு கிடைத்ததற்கு காரணமானவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமைக்கு ஒரு கல்லூரியை அறிவித்தார்கள். விவசாய கல்லூரி அறிவித்து அதற்கு வெறும் 10 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிவிட்டு 4 ஆண்டு காலம் இந்த ஆண்டோடு சேர்த்து அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பை முடித்துவிட்டு பட்டத்தை பெற்று வெளியே செல்லக்கூடிய வகையில் 4 ஆண்டுகளாக அந்த கல்லூரி கரூரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா ஆட்சியில கட்டப்பட்ட அந்த அம்மா மண்டபத்தில் உழவர் சந்தைக்கு அருகாமையில் அந்த கல்லூரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வெக்கங்கட்ட விடியா திமுக அரசு ஒரு விவசாய கல்லூரி எங்கு அமைய வேண்டும் என்பது கூட தெரியாத ஒரு முதலமைச்சரும் அமைச்சரும் இருக்கிறார்கள்.